வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் பகைமாட்சி என்ற அதிகாரத்தில் 10வது குறள். கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. ஒளி அப்படின்றதுக்கு புகழ் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஏன்னா நமக்கு புகழ் இருந்தாக்கா அதை நம்ம ஒரு வெளிச்சத்தில் இருக்க மாதிரி எல்லார் முன்னாடியும் உயர்த்தி காட்டும் இல்லைங்களா. லைம் லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க லைம் லைட்டில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப புகழ் பெற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த புகழ் இருந்தது அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஏன்னா எல்லோரும் உங்களை சுட்டி காட்டி பேசுவாங்க. அங்கே போகிறார், அவர் யார் தெரியுமா? அவர் பெரிய புலவர். இங்கே போகிறார், யார் தெரியுமா? அவர் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர், ரொம்ப நல்ல மனிதர். மாணவர்களை அப்படி பார்த்துப்பார். அவரோட காலத்தில் தான் மாணவர்கள் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனாங்க. இப்படி நம்மளுடைய செயல்களால் கிடைக்கக்கூடிய புகழ் நம்மை மற்றவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த எல்லோர் இடத்துலையும் இருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும். அதனால தான் புகழுக்கு ஒளி அப்படின்ற பேர். சரிங்களா? இப்போது குறளில் பார்க்கலாம். கல்லான் வெகுளும் சிறுபொருள் அப்படின்னாக்கா, கல்லான் அப்படின்னா முதலே நம்ம பார்த்த மாதிரி நீதி நூல்களை அல்லது அரசியல் நூல்களை கற்காதவன். அவனை பகைத்து கொண்டால் என்னாகும்? அவனை பகைத்து அவன் மேலே போர் தொடுத்தோம்னா அவனை வெல்லுவது மிக எளிது. நம்ம அதை முதலே பார்த்துருக்கோம். ஏன்னா அவனுக்கு அரசியல் தெரியல. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அவனை சுலபமாக வெற்றி கொண்டு விட முடியும். அப்படி நீதி நூல் அறியாத ஒருவன் மேல் படையெடுத்து சென்று அல்லது அவன் மேல் பகை கொண்டு அவனை வென்று அந்த பொருளை சேர்க்காதவன். ஏன்னா அவன் கல்லாதவன் மேலே படையெடுத்து செல்வது அப்படிங்கிறது சின்ன முயற்சி தான். ஏன்னா அவனை வெற்றி பெறத்துக்கு பெரிய பெரிய திட்டங்கள்லாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையாக வெற்றி பெற்றலாம். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பொருள் ரொம்ப அதிகம். சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு போரில் இந்த முயற்சி ரொம்ப பெரியதாக இருக்கும், அதனால் வரக்கூடிய நன்மை ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி போரை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம பொருட்பாலில் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்மளோட முயற்சி ரொம்ப சின்னது தான், ஆனால் கிடைக்கக்கூடிய பொருளும் வெகுமதியும் அதிகம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்காதவன சொல்கிறார். எப்படி? கல்லான் வெகுளி சிறு பொருள். அப்படி எதுவும் தெரியாதவன் மேல் படையெடுத்து சென்று சிறிய முயற்சியில் பெரிய பொருளை அடையாதவன் எஞ்ஞான்றும், அடையாதவனை எஞ்ஞான்றும்னா எப்பொழுதும், ஒல்லானை ஒல்லாது ஒளி. அந்த மாதிரி அவனை ஜெயிக்காதவனை, அந்த பொருளை எடுத்து கொள்ளாதவனை, அந்த பொருளை விரும்பாதவனை. எந்த பொருளை விரும்பாதவனை? கல்லான்கிட்ட இருக்கின்ற அரசியல் நூல்களை கற்றறியாத ஒரு மன்னவன்கிட்டயோ ஒரு தலைவன்கிட்டயோ இருக்கின்ற பொருளை சின்ன முயற்சியினால் அடைய விரும்பாதவனை ஒல்லாது புகழ். அப்படின்னா அவன்கிட்ட புகழ் நிலைத்து நிற்காது. ஏன்? சின்ன முயற்சினால் பெரிய பொருள் கிடைக்கும்போது அதையே அவன் பண்ணாதவன் பெரிய முயற்சி பண்ணியா பெரிய பொருள் அடைய போகிறான்? இல்லை இல்லையா? அதனால் அவனுக்கு புகழ் வராது. இவ்வளோ எளிமையாக ஒரு வெற்றி கிடைக்கும்போது அதை கூட இவன் உபயோகப்படுத்திக்காமல் இருக்கானே அப்படின்னு எல்லாரும் அவனை குறைவாக தான் பேசுவார்கள். அதனால தான் அப்படி சொல்கிறார். ஆக நமக்கு இதிலேருந்து என்ன பாடம் அப்படின்னா, சின்ன முயற்சினால் நமக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னா அந்த சிறிய முயற்சியை உடனடியாக செய்ய தயங்கக்கூடாது. அதுதான். ஏன்னா அந்த காலம் எப்போவுமே ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கான கருத்து. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை இந்த அதிகாரத்தினுடைய தொகுப்புரை பார்க்கலாம். நன்றி.